மாலை நேரம். ரெய்னா என்ற சிறிய பெண் தனியாக காட்டுக்குள் நடந்து செல்கிறாள். வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் கீழே விழுந்து ரெய்னாவின் முன்னால் மின்னியது. அந்த நட்சத்திரம் ஒரு வெள்ளை மானாக மாறிவிட்டது. அதன் உடம்பு முழுக்க வெள்ளியைப் போல் பிரகாசம். மான் மெதுவாக சொன்னது, ரெய்னா, என் ஒளியை ஒரு மந்திரவாதி திருடிட்டான். எனக்கு திரும்ப வானத்திற்கு போக உன் உதவி வேணுமென்று. துணிச்சலுடன் ரெய்னா மானை பின்தொடர்ந்து காட்டின் உள்ளே செல்கிறாள். பின்பு அவர்கள் வந்த இடம் பெரிய கருப்பு கல்லாலான கோட்டை. அதன் மேல் கருநிழல் புகை எழுந்து கொண்டே இருந்தது. கோட்டைக்குள் அந்த மந்திரவாதி நின்றிருந்தான். அவன் எழுப்பிய இருண்ட புகை உயிர் போல சுழன்றது. அவன் அருகே ஒரு கண்ணாடி பந்துக்குள் மானின் திருடப்பட்ட ஒளி பிரகாசித்து கொண்டிருந்தது. ரெய்னா தன்னிடமிருந்த சிறிய நட்சத்திர தூள் பையை திறந்து காற்றில் வீசினாள். உடனே கண்ணாடி பந்து உடைந்து ஒளி மீண்டும் மானின் உடம்புக்குள் சென்று அது மீண்டும் பெரிய மின்னும் நட்சத்திரமாக மாறியது. திரும்பவும் அந்த நட்சத்திரம் வானத்திற்கே சென்று விட்டது. ஏன்னா நீங்க யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு.